கட்டுற சபையில எப்படி நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க 8 to 10ன்னு? நம்ம தனி ஜெபமே அப்படிதான். நம்ம கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் அவரே காத்துக்கிறாரு. 5 to 6 பிரேயர் 2024 இருந்து 5 to 6 ஆண்டவரே. ஓகேப்பா, ஓகே ஓகே ஓகே. ஆண்டவரே பாஸ்டர் ஆசிரியர் இந்தியாவை ஆசிரியர் ஆண்டவரே, நல்ல ஒரு பிரதமரை தார ஆண்டவரே, அப்படியே வந்து ஒரு 6 மணி ஆகும்போது இயேசுவின் நாமத்து ஜெபங்களும் பிதாவே பால் டீயை போட போகும்டா. அவர் அன்னைக்கு பார்த்து 6:01 ஏதோ சொல்ல வருவார். தம்பி எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், அப்பாயின்மெண்ட் ஹானர் பண்ணல ஆண்டவர், நீங்க எது என்கிட்ட சொல்றதா இருந்தாலும் எப்பத்துக்குள்ள சொல்லிடணும், 5லேருந்து 6 சொல்லணும். விடிய காலம் 5 மணிக்கு சும்மா வேலை இல்லாமல மனுஷன் வந்து உட்காந்துக்கிட்டு எழுப்பி 6 மணி வரைக்கும் தூங்காம உட்காந்துருந்தான். இப்போ 6:05 வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீரு. இதே தான் 8 to 10 பிரேயர்னா 8 to 10 பிரேயர் முடிக்கணும். 10 மணிக்கு ஆவியானவர் வந்தார்னா அப்புறம் சபையில் பெரிய பிரச்சனை வந்துடும். இவர் சரியான டைமுக்கு முடிக்க மாட்டேன்றாருங்க, டைமிங்கை கீப் அப் பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஸ்பர்ஜன் சொன்னார், ரிவைவல் இஸ் ஹோலி டிசார்டர் அப்படின்னு சொல்லி. எழுப்புதெல்லாம் பரிசுத்த ஒழுங்கினம் அப்படின்னாரு. ஓகேங்களா? ஸோ சர்ச் வந்து ஒரு 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 ஆர்கனைசேஷன் கிடையாது, அது ஒரு ஆர்கானிசம். ஆர்கானிசம்னா உயிருள்ள ஒரு விஷயம் வளருகிறது போல. ஒரு ஒரு தக்காளி இப்பெல்லாம் வந்து நீங்க வாட்டர் மெலன் வந்து அடுக்கிறதுக்கு வசதியா ரவுண்டா இல்லாம ஸ்கொயரா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. குக்கி கட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஒரே அச்சில் வார்க்கப்பட்டது போல. நீங்க நான் வந்து என் சபை வந்து என் தாய் சபை வந்து சிபிஎம். என் தாயுடைய தாய் சபை என்னன்னு தெரியல, ஆனா என் தாய் சபை வந்து சிபிஎம், அலைஸ் டிபிஎம். இதுல வந்து யூனிஃபார்மிட்டி வந்து ரொம்ப முக்கியம். எல்லாரும் வெள்ளை போட்டிருப்பாங்க, குறைஞ்சபட்சம் ஞாயிற்றுக்கிழமையாவது. எல்லாரும் தலையை ஒரு மாதிரி அழகா பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் முக்காடு போட்டிருப்பாங்க. அப்படி முக்காடு இல்லைன்னா கூட ஒரு ஸ்கார்ஃபாவது என்ன பண்ணியிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் யூனிஃபார்மிட்டி சூப்பராக யூனிஃபார்மிட்டி வந்து அந்நிய பாஷை கூட யூனிஃபார்மிட்டியாக தான் பேசுவாங்க. நீங்கள் ரோட்டில் போகும்போது கூட இது சிபிஎம் சர்ச்சு நான் சொல்லிடுவேன். அந்த சவுண்ட் அந்த அந்த ப்ரேயர் ஒரு வந்துச்சுரா, நம்ம இடம் வந்துச்சுரா. நீங்கள் டங்ஸ் பேசுறது பாருங்க, பாஸ்டர் பேசுகிற மாதிரி அந்தந்த பாஸ்டர் எங்கே பேசுகிறாரோ அதே மாதிரி பேசுவாங்க. அந்த அளவுக்கு யூனிஃபார்மிட்டி இருக்குது சில இடங்களில். ஸோ இது வந்து குக்கி கட்டர்ஸ், எல்லாரும் ஒரே மாதிரி வளரணும். எல்லாரும் இப்போ நான்லாம் பாஸ்டராக இருந்ததுனால எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. நான் ஒரு முன்னாள் பாஸ்டர். அதுக்கு அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கு. என்ன விஷயம்னா, அந்த எனக்கு இப்போ எப்படி நான் ஒரு ஆவிக்குரியவரை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? சர்ச்சில் ஆவிக்குரியவர் பொறுப்புகளை யார்கிட்ட நான் ஒப்படைக்க முடியும்? ஒரு ஆவிக்குரியவர்கிட்ட ஒப்படைக்க முடியும். அவரை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? யார் முன்னால் உட்காடுறாங்களோ, யார் ஆவியில் நிரம்புறாங்களோ அவங்கெல்லாம் ஆவிக்குரியவங்க. இப்படி குதிச்சாங்கன்னா மாட்டினாண்டா ஒருத்தன், கர்த்தருக்காக வேலை செய்ய ஒருத்தன் மாட்டினான். பின்னால் வந்து ஒருத்தர் ஒரு இன்ட்ரோவர்ட் வந்து பின்னால் உட்காந்துருப்பாரு. இந்த மனுஷன் 6 மாசமா வர்றாரு, ஒரு ஆவியும் இல்லை ஆனாலும் இல்லை. இது எங்களுக்கு ஆவிக்குரிய நிலைமையை கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி எல்லாரும் வரணும் அப்படின்ட்டு. தக்காளி தோப்பில் அப்படி கிடையாது. ஒரு தக்காளி பெருசாக இருக்கும், ஒரு தக்காளி சின்னதாக இருக்கும், ஒரு தக்காளி வாடி போகும். இது எல்லா வகையிலையும் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். நிறைய நேரத்தில் சர்ச் இஸ் ஏ ஃபேமிலி அப்படிம்பாங்க. எல்லா சர்ச்சுமே அப்படி தான் சொல்கிறாங்க இல்லை, எல்லா சர்ச்சும் அப்படி தான். நான் பாஸ்டர்னா என் ஒய்ஃப் யாரு? எனக்கு அம்மா. என்னங்க இது, பாஸ்டர் ஒய்ஃப்னு சொல்ல மாட்டேன்றாங்க. அந்த அம்மா பாவம். நான் என்னோட வயசு கம்மியான தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். அவங்கள எனக்கு அம்மா வைக்கிறேன், பாஸ்டர் அம்மா. இவர் பாஸ்டர் அம்மா. இந்த பசங்க சில சமயத்தில் என்ன அண்ணன்பாங்க, ஒய்ஃப் ஆன்டிம்பாங்க. அண்ணனா அண்ணி தானே வரணும்.
சும்மாவே ஆன்டினா கடுப்பாயிருவாங்க. இல்லை, பெண்கள் பொதுவாக பாருங்க, யாரையும் நீங்கள் ஆன்டின்லாம் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. உங்களுக்கு வயசு தெரியாது. சில பேரை நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளை நினச்சிட்டு இருப்பீங்க, அது வீட்டில் போய் எல்லாத்தையும் கழட்டி வைக்கும்போது தான் தெரியும் ரொம்ப வயசானதுன்னு. தெரியாது உங்களுக்கு. ஸோ யாரையும் சிஸ்டர் பிரதர் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. யாராக இருந்தாலும் என்ன சிஸ்டர் பிரதர். ரொம்ப சின்ன பிள்ளைங்க கூட சிஸ்டர் பிரதர் சொன்னால் அவங்களே சொல்லுவாங்க, என்ன சிஸ்டர் ஆன்டின்னு கூப்பிடு அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்கன்னா பிரச்சனை கிடையாது, நீங்களா சொன்னீங்கன்னா பிரச்சனை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே ஒருத்தரை பார்த்தா சிஸ்டர் பிரதர் சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு விஷயம். ஃபேமிலி, ஃபேமிலி. பாஸ்டர் யாரு? அப்பா. பாஸ்டர் ஒய்ஃப் யாரு? பாஸ்டருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் அம்மா. ஓகே, உங்களுக்கு அம்மா. பாஸ்டர் புள்ள யாரு? அவர் உங்களுக்கு புள்ள கிடையாது, வருங்கால பாஸ்டர். அங்கத்தான் நீங்க கவனமா இருக்கணும். இதுதான் முக்கியமான கட்டம். சின்ன பாஸ்டர், சின்ன ஐயா. நாங்கள் சர்ச்சை நடத்தும் போது எங்க தம்பிக்கு குழந்தை பிறந்திருந்தது. அந்த அவன் என் மேல ரொம்ப பாசமா இருப்பான். அதனால நான் தூக்கி வச்சிருந்தேன் பாருங்க கையில. பின்னால இருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, வருங்கால பாஸ்டர் அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னு. கடைசியில் நானே பாஸ்டர் எல்லாம் போயிட்டேன். இந்த சர்ச் இஸ் எ ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து கழகம் ஒரு குடும்பம்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தான். கழகம் ஒரு குடும்பம், ஆனால் நான் எங்கள் குடும்பம் ஆளுகை செய்வோம், அப்படிதானே? எனக்கு இந்த இந்த ஸ்கூலு, இந்த இந்த ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் பார்க்கும்போது சர்ச் எனக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸ்கூலில் படிப்பு சொல்லித்தரோம், ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுறோம், நோயாளிகளை ட்ரீட் பண்ணுறோம். இங்கேயும் படிப்பு சொல்லித்தரோம். வியாதியோடு வந்திருந்தீங்க அல்லது மனதில் கஷ்டத்தோடு வந்திருந்தீங்க, நீங்கள் என்ன பண்ணுறோம், ட்ரீட் பண்ணுறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்கூல் யாரால நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அங்கே சேருகிற மாணவர்களால் நடக்குது, அப்படிதானே? அங்கே சேருகிற மாணவர்கள் கட்டுகிற பணத்தினால நடக்குது அந்த ஸ்கூல். ஆனால் அந்த ஸ்கூல் எப்படி நடக்கணுன்றதோ, யார் வாத்தியாராக இருக்கணுன்றதோ, எந்த டைமில் இன்டர்வல் விடணுங்கிறதோ யாருடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. ஒரு ஆஸ்பத்திரி எப்படி நடக்குது? பேஷண்ட்ஸ் கட்டுற பணத்தில் நடக்குது, அப்படிதானே டாக்டர்? பேஷண்ட்ஸ் கட்டுற பணத்தில் நடக்குது. ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு எந்த கட்டுப்பாடும் அது மேலே கிடையாது. சபை எப்படி நடக்குது? விசுவாசிகள் தர்ற காணிக்கையில் நடக்குது. ஆனால் அந்த விசுவாசிகளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அது ஜனாதிபதி மாதிரி தானே. ஏதோ ஒரு மேலெடுத்து கொள்கையை நிறைவேற்றுறவங்க தானே கமிட்டி. இறக்கி விட்டுருங்க. அவங்கள இறக்கி விட பயந்து போய் தான் தலை மேல ஏற்ற விடுறோம். இதுவும் இறங்கி போயிடுச்சுன்னா நம்ம யாரைத்தான் பார்ப்போம். ஒரு ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியில் 3 அண்ணன் தம்பி. அந்த 3 அண்ணன் தம்பியில் ஒரு பையன் மெக்கானிக்னு வச்சுக்கோங்க, மெக்கானிக், வண்டி மெக்கானிக்காக இருக்கிறார். அந்த மெக்கானிக்கு இன்னொரு தம்பிக்கிட்ட பைக் இருக்குது. ஒரு நாள் திடீர்னு பைக்கு கெட்டு போச்சு. அவர் என்ன பண்ணுவார்? தம்பி, அண்ணங்கனோ தம்பியோ மெக்கானிக்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு பைக் கெட்டு போச்சு, என்ன பண்ணுவார்? தம்பி, இந்த பைக்கை சரி பண்ணி கொடு அப்படிம்பார். அப்போ அப்பா அங்கே உட்காந்து என்ன சொல்லுவாருன்னா, இப்பெல்லாம் என்கிட்ட எதுவுமே கேட்கறதில்ல, நீங்களா பேசிக்கிறது. அப்புறம் நான் அப்பா நீங்கள் எதுக்கு இருக்கேன்? வண்டி ரிப்பேர் ஆகி போச்சுன்னா நீ வந்து என்ன சொல்லணும், எப்பா அண்ணனை கொஞ்சம் வண்டி சரி பண்ணி சொல்லி தருவான்னு சொல்ல, நான் வந்து அவனை கூப்பிட்டு டேய் அவனை கொஞ்சம் சரி பண்ணி கொடுறா அப்படி சொல்லுவேன். அப்படின்னு சொன்னால் அது குடும்பமா? அது குடும்பமா? ஆனா இது நாம குடும்பம்னு சொல்ற ஒரு இடத்துல என்ன பண்ணப்படுது, எதிர்பார்க்கப்படுது. யாரும் விசுவாசி ஒருத்தரோட ஒருத்தர் என்ன பண்ணிடக்கூடாது, அவங்க பிரச்சனையை தீர்த்துக்க கூடாது. அதுல சில ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எதுக்கு வந்தோடனே முதல் நாள் சொன்னாங்க கம்பெனி பொறுப்பல்ல, நிர்வாகம் பொறுப்பல்ல, ஏன் சொன்னாங்க?
நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா சேரும்போது கேட்க மாட்டேன்றீங்க, சண்டை போட்ட பிறகு எங்க கிட்ட வர்றீங்க. அவ்வளவுதான் பிரச்சனை.